அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டிருக்கிறார். முருகானந்தம் மாற்றப்பட்டு புதிய தலைமை செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்துள்ளது தேர்தல் ஆணையம். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தத்தை தேர்தல் ஆணையம் மாற்றம் செய்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முருகானந்தம் மாற்றப்பட்டு புதிய தலைமை செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டிருக்கிறார். முருகானந்தம் மாற்றப்பட்டு புதிய தலைமை செயலாளராக சாய்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக தலைமை செயலாளராக சாய்குமார் உடனடியாக பதவியேற்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சாய்குமார் தற்போது தமிழக தலைமைச் செயலராக நியமனம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை டிஜிபியாக இருந்த டேவிட்சன் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஆயுதப்படை பிரிவையும் கூடுதலாக கவனித்து வந்தார். அந்த இரண்டு பிரிவுகளிலும் இருந்து அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதில் சந்தீப் மிட்டலை டிஜிபியாக நியமனம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. டிஜிபி சந்தீப் மிட்டல் ஆயுதப்படை மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை டிஜிபியாக நியமனம் செய்து தமிழக இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்து வந்த டேவிட்சன் தேவசீர்வாதம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக சந்தீப் மிட்டல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக சாய்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்து வந்த டேவிட்சன் தேவசீர்வாதம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக சந்தீப் மிட்டல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். டிஜிபி சந்தீப் மிட்டல் ஆயுதப்படை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்து வந்த டேவிட்சன் தேவசீர்வாதம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் காவியா இணைந்திருக்கிறார். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்போது தமிழ்நாடு தலைமை செயலாளர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரை மாற்றி தேர்தல் ஆணையம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலானது ஒரே கட்டமாக 234 தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு முன்னதாக காவல் அதிகாரிகள், ஆட்சியாளர்களை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமிக்க தலைமை செயலாளருக்கு தேர்தல் ஆணையம் முன்னதாக உத்தரவிட்டிருந்தது. ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் எனவும் தொடர்ந்து அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கான தேர்தல் தயார் நிலையை ஆணையம் மாற்றம் செய்துள்ளது என்பதை தெரிவிக்குமாறு அதில் கூறப்பட்டிருந்தது. இந்த உத்தரவானது தொடர்ந்து இந்த உத்தரவை தமிழ்நாடு அரசியல் கட்சிகள், குறிப்பாக திமுக கடுமையாக கண்டனம் தெரிவித்திருந்தது. அதே போன்று மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் மாற்றப்பட்டு அப்பதவிக்கு அபிஷேக் தீட்சித் நியமிக்கப்பட்டிருந்தார். தாம்பரம் ஆணையர் அமல்ராஜ் மாற்றப்பட்டு சஞ்சய்குமார் நியமிக்கப்பட்டிருந்தார். மேற்கு மண்டல காவல்துறை ஐஜியாக ரம்யா பாரதியை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. அதே போன்று சேலம் ஆட்சியராக அருண் தம்புராஜ், தூத்துக்குடி ஆட்சியராக விஷ்ணு மகாஜன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருந்தனர். இந்த நடவடிக்கைக்கு முன்னதாக தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தது. அதன்படி புதிய டிஜிபி நியமனம் தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணையத்துக்கு கண்டனம் தெரிவிப்பதாக தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். இதே போன்று திமுக தரப்பிலிருந்து பல்வேறு தலைவர்கள் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு தலைமை செயலரை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக புதிய தலைமை செயலாளராக சாய்குமாரை நியமித்து தேர்தல் ஆணையம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு தலைமை செயலாளராக சாய்குமார் உடனடியாக பதவியேற்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்து வந்த டேவிட்சன் தேவசீர்வாதம் மாற்றப்பட்டிருக்கிறார். அதற்கு தொடர்ந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக சந்தீப் மிட்டரை தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. டிஜிபி சந்தீப் மிட்டல் ஆயுதப்படை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு இன்னும் சரியாக 15 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முக்கிய அதிகாரிகளின் மாற்றமானது தமிழ்நாடு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி காவியா.